அடுத்து இன்னும் ஒரு தகவல், முக்கியமான செய்தி. விரைவில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பார்லமென்றம் வருவாரா என்பது தொடர்பான விடயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் வஜிர அபேவர்தனா ருவான் விஜயவர்தனா அவர்கள் தொடர்பான கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க பார்லமென்றம் செல்வாரா, சரியான நேரம் பார்த்து முடிவெடுப்பார் என்கிறார் ருவான் விஜயவர்தன் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டின் தற்போது நிலைமையில் ரணில் விக்ரமசிங்க பார்லமென்றில் இருந்தால் அது நாட்டுக்கு நல்லது என்றாலும் அவர் பார்லமென்றம் செல்வது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன் தெரிவித்திருக்கிறார். பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நேற்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையகமான சிறிகொத்தவில் இடம்பெற்ற தானசாலை நிகழ்வில் ஆரம்பித்து வைத்து ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே நாட்டின் தற்போதைய நிலைமையில் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க பார்லமென்ட்டில் இருந்தால் நாட்டுக்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன் என்றாலும் அது தொடர்பான எந்த தயார் நிலையிலும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. அவர் பார்லமென்ட் செல்வதாக இருந்தால் சரியான நேரம் காலம் பார்த்து செல்வார் என்றாலும் அது தொடர்பில் எந்த கலந்துரையாடலும் தற்போது இடம்பெறவில்லை என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதே நேரம் கூட்டு எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்தில் இடம்பெற்று வருகின்றன. அந்த நடவடிக்கை வெற்றிகரமாக இடம்பெற்று வருகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியும் அதில் கலந்து கொண்டு கூட்டாக செயல்படுவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குகிறோம். எதிர்க்கட்சியில் இருக்கும் கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்வரும் காலங்களில் கூட்டு எதிர்க்கட்சி ஒன்றை அமைத்துக் கொள்ள முடியுமா என்று நம்புகிறோம் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இப்போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதற்காக ஒன்றிணைந்திருக்கிறார் என்பதாக அரசாங்க தரப்பினர் தங்களுடைய விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்ற விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவலும் இடம்பெற்றிருக்கிறது. ரணிலின் வீட்டை எரித்தவர்கள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த செய்தி தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். காலிமுகத்தில் போராட்டங்களின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனியார் இல்லத்தை எரித்த சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மீது மேலதிக நடவடிக்கைகளுக்கு ஆலோசனை உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய ஆலோசனையை பெற கொழும்பு குற்றப்பிரிவுக்கு கோட்டை நீதவான் பவித்ரா பத்திரன அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார். 2022 ஜூலை 9ஆம் தேதியன்று இந்த வீடு எரிப்பு சம்பவம் இடம்பெற்றது. எனினும் குறித்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத 2 சந்தேக நபர்களுக்கு நீதவான் பிடியாணை பிறப்பித்திருக்கிறார். அத்தோடு இந்த வழக்கு விசாரணையை 2026 ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதவான் ஒத்திவைத்திருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.